ஏப்ரல் 14 நான் வாக்குறுதி கொடுத்துருந்தேன். நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் ஒரு போக்குவரத்து வசதி வந்து இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கொடுத்துருந்தோம், வாக்குறுதி கொடுத்துருந்தோம். இந்த முறை அதை வந்து நிறைவேற்றியிருக்கோம். 4 பஸ் வந்து இந்த இந்த வழியில் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 10 ட்ரிப் அப்படின்ற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்கோம். இதே மாதிரி இந்த கவர்மெண்ட் நம்ம சொன்ன எல்லா வாக்குறுதியும் கண்டிப்பாக அண்ணன் முதலமைச்சர் விஜய் அவர்களோட தலைமையில் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். சிவகாசி மக்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் கண்டிப்பாக பண்ணுவேன். நன்றி. இது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த கருத்து சார் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான். ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மக்கள் இறங்கி ஒன்று அவங்க வீட்டிலேருந்து யாராவது வந்து கூட்டு போகிற மாதிரியான ஒரு நிலைமை, இல்லைன்னா ஆட்டோவை பிடிச்சி போகிற மாதிரியான ஒரு நிலைமை. ஆனால் அவங்களால ஒரு 100 ரூபா கொடுத்து ஆட்டோ பிடிச்சி ஏறி போகிற நிலைமையில தான் இருந்தாங்க. இப்போது இது வந்து ஒரு ரொம்ப வசதியாக இருக்கும். அதுவும் பெண்கள் வந்து நிறைய வெளியே வேலைக்கு போயிட்டு வராங்க. அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஜிஹெச்சும் பக்கத்தில் இருக்கிறனால ஏதோ ஒரு உடம்பு முடியாமல் வந்தாங்க அப்படின்னா பஸ்ஸு வந்து பக்கத்தில் வந்து இறக்கி விடும்போது அது இன்னும் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.